எப்ப தலைவர் வந்து இங்க நிக்கிறேன்னு சொன்ன உடனே திருப்பியும் அவரே கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அவ்வளவுதான் உண்மை. அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிற மனப்பான்மையிலே முதல் திமுக கிடையாது. திடீர்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சிருந்து கிறிஸ்துவர்களுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கிறோம்னு ஒரு பொய்யை சொல்லி அவர் இங்க உட்கார வச்சு அவங்க கதைக்கே வருவோம், திமுக பக்கமே வருவோம். நம்ம ஒரு கேள்வி கேட்போம், சரி கிறிஸ்துவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இங்க திருச்சிக்கு அமிச்சாங்களா 2021? ஏன் அமைச்சராக்கி இருக்கலாமே அவரை? கிறிஸ்துவ பிரதிநிதி தானே. எத்தனை வருஷமா வந்து திமுகவுக்கு வந்து அவர் வந்து கிறிஸ்துவ பெருவிழா நடத்திக்கிட்டு இருந்தாரு. எத்தனை வருஷம்? 10 வருஷம் 15 வருஷம். கலைஞர் காலத்துல இருந்து அண்ணன் இனிக்கும் அண்ணன் வந்து எவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. கிறிஸ்துவர்கள்னா அவர் தானே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் 7 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஒரு ப்ரொஃபஷன் பாத்தீங்களா? நடிக்கவே தெரியாத ஒரு நடிகருக்கு அகில உலக ரசிகர் மன்ற தலைவர். நீங்க சொல்றீங்க நாங்கெல்லாம் நடிகர் கட்சி அரசியல் தெரியுமான்னு. நான் இங்க தலைவர் நம்பர் 1. மக்களுடைய வீட்டுக்குள்ள போய் அம்மாக்களுடைய பாசத்தை வாங்கி நம்பிக்கையை உருவாக்கி உச்சபட்சத்துல இருந்து அதிகமான ஒரு சம்பளத்தை விட்டுட்டு அதுக்கே ஒரு தைரியம் வேணும். விட்டுட்டு சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட போய் நின்னு அம்மா நான் வந்த நல்லது செய்வேன் தைரியமா நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? 36 கட்சியை தனி மனுஷனா ஒரு தலைவரா நிக்கிறாரு எங்க ஆளு. தமிழக வெற்றி கழகம் இது வரலாறு. திமுக கிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு. நம்ம இபிஎஸ் அண்ணன் கிட்ட பிஜேபி கூட சேர்ந்த பிறகு 10 கட்சி கூட்டணி. அப்புறம் இன்னொரு அண்ணன் நம்மளை திட்டிட்டு இருப்பார் வெளியே உட்காந்துக்கிட்டு. 35 கட்சி 36 கட்சி திட்டுற ஒரே ஆளு நம்மளுடைய தலைவர் விஜய் அண்ணன். தமிழக வெற்றி கழகம் தான் நம்ம தான். ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணன், 2வது என்ன திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம உண்மையை பேசுறோம்ல, அதுதான் பயம் வருது அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி 36 கட்சியை எதிர்த்து நின்ன ஒரு தலைவர் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகங்கிறத பெருமையா சொல்லுவோம். ஏன்னா நம்ம கிட்ட உண்மை இருக்கு. ஏன் இவ்வளோ பேர் ஒரு சூழ்ச்சியை உருவாக்குறாங்க, இவ்வளவு அழுத்தத்தை விடுறாங்க, ஒரு சொந்த மூவியை கூட இன்டர்நெட்ல லீக் பண்றாங்க, கரூர்ல வந்து பக்கத்துல கட்டமைப்பை உருவாக்குறாங்க. உங்க கதைக்கே வர திமுக கேட்கிறேன். திமுக பெரிய கட்சி தானே. முக ஸ்டாலின் சார் என்ன சொல்லுவார்? பெரிய அந்த கரூர்ல மாநாடு போட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு நேர்மையான ஒரு பெரிய நிர்வாகி, அவர் தேர்தல் அரசியல்ல பயங்கரமா ஜெயிக்க வச்சிருவாரு, இந்த நிர்வாகத்தை நான் பாராட்டுறேன்னு பேசினார்ல. அப்படி இருந்தவர் எத்தனாயிரம் கோடி வச்சிருக்காரு. 10 ரூபா பாட்டில் வித்து அவர் 5000 கோடி வச்சிருக்காரு. டாஸ்மார்க்க ஒழிக்கணும்னு சொன்ன திமுக, சாராயத்தின் ஒழிக்கணும்னு சொன்ன திமுக, பாட்டில் வித்து 10 ரூபாய் எடுத்து சம்பாதிச்ச ஒரு கேவலமான திமுகவை இந்த கலைஞர் காலத்துல கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி காசு அடிச்ச செந்தில் பாலாஜி, அவ்வளவு காசு இருக்கு, தேர்தல் அறிவு இருக்கு. கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி சொந்த மண் கரூர் விட்டு ஏன் ஓடினார்? திமுக காரங்களை பத்தி கொஸ்டின் கேளுங்க. தம்பிங்களா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்களே, உங்களுக்கு தான் 26 கட்சி இருக்கு. எத்தனை கட்சி வச்சிருக்காங்க? காங்கிரஸ்ங்கிறாங்க, விசிகேங்கிறாங்க, கம்யூனிஸ்ட்ங்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்கல்ல. கரூர் ஒரு சாதாரண தொகுதி தானே, சின்ன தொகுதி தானே. கையில 3000 கோடி வச்சிருக்காங்கல்ல. பிறந்த மண்ணை விட்டு யாராச்சும் ஓடுவாங்களா கோயம்புத்தூருக்கு? கோயம்புத்தூருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். ஏன் தெரியுமா? கரூர் மக்கள்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இந்த 41 பேரை கொன்னதுக்கான காரணம்னு மக்கள் செந்தில் பாலாஜியும் மகேஷ் பொய்யாமொழியும் நினைக்க எப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு உதயநிதி தான் மூலன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே பயம்தான் உன்னுடைய 5000 கோடி, உன்னுடைய செல்வாக்கு, உன் பிறந்த மண்ணை விட்டு ஓடுறதுக்கான காரணம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏன் சொந்த ஊரை விட்டு ஒன்னாப்புல? கரூர் அவருடைய கோட்டை, செந்தில் பாலாஜியோட கோட்டை. அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். ஆனா சொந்த தொகுதியில் நிக்க முடியாம ஓன பத்தி, அதுதான் எங்களுடைய தலைவரோட வெற்றி. அதுதான் தாய்மார்களுடைய கண்ணீரோட வெற்றி. 41 குடும்பத்தை வரும்போது நான் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை பார்த்து நான் அழுதுட்டு இருக்கும் போது நீ சிரிச்சிட்டு இருந்த. ஆனா தேர்தல் வரும்போது அந்த ஊரை விட்டு ஓனிய. ஏன்? ஒரு ஓட்டு கிடைக்காது, டெபாசிட் கிடைக்காது கரூர்ல நின்னா. இதுதான் உண்மை. அந்த பயம்தான் யார வந்து பகை ஒருவனோட தவறான அரசியலை கையில் எடுக்கிறானோ ஒரு நாள் மக்கள் அவங்களை அந்த அரசியல் விட்டு தூக்கி எறிவாங்க. இதுதான் வரலாறு சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க 72ல இருந்து 77 வரைக்கும். கலைஞர் குடும்பம்,
சினிமாவை ரிலீஸ் பண்ண விடல, உலகம் சுற்று வாழ்வின் படத்தை ரிலீஸ் பண்ண விடல, பெட்டியை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. எந்த இடத்துலையும் நம்மள மாதிரி மீட்டிங் போட முடியாது, போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க. 48 மணி நேரத்தில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்குது. ஆனா முக ஸ்டாலின் இருக்கும்போது 45 நாள் ஆக்குனார் நமக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. இப்ப தெரியுதா நிர்வாகம்னா என்னன்னு? ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் ஒரு IAS அதிகாரி ஒரு நிர்வாகத்தை, காவல்துறை நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அறிவு இருக்குன்னா 40 வருஷமா இருக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய முக ஸ்டாலினுக்கு நிர்வாகம் நடத்த தெரியல தானே சொல்றோம். நாங்க அதுதானே சொல்றோம்.